விஷயம், அரசியல் கட்சி குறிப்பாக மத்திய ஆளக்கூடிய பாஜக கட்சி செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தில் சற்றும் குறைவில்லாத ஒரு வெறுப்பை அதிகாரிகள் செய்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதிகாரிகளே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா, அப்பாவிகள் தவறு செய்தால் அந்த தவறை திருத்தவோ தவறுக்குரிய தண்டனை பெறுவதோ அதிகாரிகளை போய் பார்ப்பாங்க. அதிகாரிகளே இந்த மாதிரி தவறு செய்தால் யாரிடம் போய் முறையிடுவது என்கின்ற கையறு நிலையில இந்திய சிறுபான்மை சமூகம் இருக்கிறாங்க. அது குறித்தான ஒரு பதிவு தான் இது. தேர்தல் பரப்புரையில வேற சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லாத போது மோடிஜி அவர்கள் பலதையும் பேசுவாங்க. இன்னைக்கு பத்திரிகையில கூட பார்த்தேன், பாகிஸ்தானுக்கு வளையல் போட வைப்போம் என்று. சரி, அது பரவாயில்ல. பாகிஸ்தான் வளையல் போட்டா என்ன, சேலை போட்டா என்ன, கடுக்காஞ்சிமிக்கு போட்டா என்ன, இங்க என்ன பிரச்சனை? எங்களுக்கான வாழ்வாதாரம், எங்களுக்கான வேலை வாய்ப்பு, இந்தியர்களுக்கான வருமானத்துக்கான வழி, வாழ்வாதாரம், இதுதானே இன்னைக்கு தேவை. வேலை இல்லாத பட்டாதாரிகள்லாம் தெருவில் அடைகிறாங்க. இதை பற்றி தானே பேசணும். சரி, அதை பற்றி அவங்கள்ட்ட இருந்தால் தானே வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க. சர்ச்சையில இருந்தால் ஆப்பையில வரும், அவர்கள்ட்ட அது இல்லை. அதனால பாகிஸ்தானுக்கு வளையல் போடுவார்கள், என்ன வேணாலும் போடட்டும், அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு அரசியல் கட்சி அவர்கள் வெறுப்பையே விதைத்து வெறுப்பிலேயே வளர்ந்து வெறுப்பிலேயே அதிகாரத்தை கைப்பற்றிய அரசியல் கட்சி அப்படிதான் பேசுவாங்க. அது பரவாயில்ல, அதை நாம் அப்படியே அரசியல் கட்சிங்கிற முறையில் கலந்துருவாங்க. நமக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேற்றா இந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னால் வெளிவந்த ஒரு மக்கள் தொகை வளர்ச்சி சம்பந்தமான புள்ளி விவரம் பாருங்க. இந்த நேரத்துல அரசினுடைய ஒரு புள்ளி விவர துறையானது, புள்ளி விவரம் சார்ந்த அதிகாரிகளானவங்க என்ன செய்யறாங்கன்னா, 1950க்கும் 2015க்கும் இடையில் முஸ்லிம்களுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாயிருக்கு இந்தியாவில், இந்துக்களுடைய வளர்ச்சி விகிதம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. வெளியிடக்கூடிய தருணம் எப்படின்னு பாருங்க. 4 கட்ட தேர்தல் நடந்துச்சு, இன்னும் 3 கட்டம் பாக்கி இருக்கு. 4 கட்ட தேர்தலில் ஊற்றிக்கிட்டு பிஜேபிக்கு என்கின்ற ஒரு பதட்டமான நிலையில 3 கட்ட தேர்தல் இருக்கும் பொழுது ஒரு அதிகாரிகளே முன் வந்து முஸ்லிம்கள் ஜனத்தொகையெல்லாம் பெருகிக்கிட்டே போகுது, காரணம் காங்கிரஸ் முஸ்லிம்களை சார்ந்து சலுகை பண்ணியிருக்காங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக முஸ்லிம்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க, இந்துக்கள் கம்மியாயிருக்கு. இது ஆல்ரெடி இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. இங்கே முஸ்லிம்கள் ஜனத்தொகையால் பெருகி விடுவார்கள், மெஜாரிட்டி ஆகி விடுவார்கள், அப்புறம் இந்துக்கள் மைனாரிட்டி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடிய ஒரு கதையாடல் அவங்கள்ட்ட இருக்கு. அதை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, 50ல இருந்து 2015 முஸ்லிம்கள் சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புள்ளி விவரம் ஆக பித்தலாட்டமானது. இது ஒரு ஜில்லாலங்கடி புள்ளி விவரம் என்பதை வேறு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது இந்த தருணத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துமா இல்லையா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1950ல மொத்த தொகையில இந்துக்கள் 84.68 இருந்தவங்க 2015 78.6 ஆயிட்டாங்க. அதே சமயம் 50ல இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 9.84% இருந்த முஸ்லிம்கள் தற்போது 14%, 14.9 அதிகரித்து விட்டார்கள். முஸ்லிம்கள் இங்கு சுபிட்சமாக வாழக்கூடிய காரணத்தினால், சகல வசதிகளையும் பெற்று வாழக்கூடிய காரணத்தினால் முஸ்லிம்கள் சந்தோஷமா புள்ள குட்டிகளை பெற்று அதிகமா எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டு போறாங்க என்று சொல்லி அந்த புள்ளி விவரத்தார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லிம் மக்கள் தொகையில் 43.15% அதிகரிப்பு என்கின்றார்கள். இந்த கணக்கு என்ன தெரியுங்களா? இதுதான் தில்லாலங்கடி கணக்குங்கிறது. 9.84 14.9 மாதிரி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-5.5% தான். இந்த 5.5% அதிகரிப்பு எதனால் எப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல் இந்த 5.5% இவங்க எப்படி கணக்கு சொல்றாங்கன்னா 43.15%. இந்த கணக்கு எப்படின்னா சதவிகிதத்தால் கூட்டி காட்டுவது. ஒரு உங்களுக்கு உதாரணமா சொன்னா 80% மற்றவர்கள், 20% முஸ்லிம்கள், இப்படி வச்சுக்குவோம். ஒரு கணக்குக்காக தான் சொல்லு. இப்ப இந்த 20 21 இருக்கு.
80,000 இருந்தது 79,000. அப்ப என்ன நியாயமா கணக்கு சொல்லணும்? இந்துக்கள்ல 1% குறைஞ்சிருக்கு, முஸ்லீம்கள்ல 1% கூடியிருக்கு. இதுதானே சாதாரணமா இவர்கள் அப்படி சொல்லவில்லை. இந்த 20% சொல்லி 50ல அந்த 20% அப்படி 100 மாத்துறது. 100 மாத்தி இந்த 1% இருக்கு இல்லையா, 1% 20ல 1%ன்னா 5 இல்லையா, 5 20 100. அப்ப 20ல 1% 5ஆக மாற்றி 1% அதிகரிப்பை 5% அதிகரிப்பு அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறது. இதுதான் சதவிகிதத்தை சதவிகிதத்தால் பெருக்கி காட்டுவது. இது கணக்கு புள்ளி விவர கணக்கிலே ஒரு தவறான அணுகுமுறை. சரி இருக்கட்டும், இப்படியான ஒரு கணக்கை இந்த தருணத்தில் வெளியிட்டிருக்காங்களே, இது ஏற்புடையதா? இது தேர்தல் கமிஷன் இதை கண்டுக்குமா அப்படின்னு சொன்னா தேர்தல் கமிஷன் விதிமுறைக்கு உட்பட்டதுதானா? இது வாக்கு எண்ணிக்கையில வாக்கு போடக்கூடிய மனசுல ஒரு இஸ்லாமிய வெறுப்பை வளர்த்து விட்டு அப்ப கடைசி நேரத்துல அவங்களுடைய முடிவு இன்றைய ஆளுங்கட்சிக்கு சாதகமா மாறுவதற்கான, அதாவது இந்துத்துவ பரப்புரைக்கு சாதகமாக மாறுவதற்கான ஒரு காரணியாக இந்த அறிவிப்பு உதவும். ஆக இது தேர்தல் விதிமுறையின்படி குற்றம் என்று நாம் கருதினாலும் அது குற்றமா இல்லையாங்கிறத தேர்தல் கமிஷனோட மனச்சாட்சிக்கு விட்டுருவோம். ஆனா இந்த வெளியான புள்ளி விவரம் குறித்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் புருஷோத்தமன் குல்கர்னி என்ன சொல்றாருன்னா, இது தவறான கணக்கு. ஏன் சொல்றேன்னா, 2011 வரைக்கும் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒண்ணு நடந்திருக்கு. 11 வரைக்கும் நடந்த கணக்கெடுப்பு இருக்க, இவங்க 15 வரைக்குமான ஒரு கணக்கெடுப்பு என்று சொல்லி வெளியிடுவதே எந்த தரவின் அடிப்படையில் இவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னு முடியல. ஏன்னா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாதப்ப இவங்க இப்படி பண்றாங்க. மட்டுமல்ல, இந்த தருணத்துல இந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பை இவங்க வெளியிடுறதே உள்நோக்கம் கொண்டது. முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை, ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது இப்ப அவசியமற்ற ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா சமூகங்களிலுமே பொதுவா இப்ப கருத்தரிப்பு குறைந்து இருக்குது. அப்படி இருக்கையில எப்படி இந்த எண்ணிக்கை இவங்க சொல்லியிருக்க புள்ளி வரும் சரியா வரும்? கருத்தரிப்பு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இது சம்பந்தமாக இந்த பாப்புலேஷன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய ஒரு முக்கிய ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேர் பூனம் முட்ரேஜா. அவர் என்ன சொல்றாருன்னா, 2005 2006 முதல் 2019 21 வரை முஸ்லிம்கள்கிட்ட கருத்தரிப்பு சதவிகிதம் வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொல்றாரு. கருத்தரிப்பது, குழந்தை பிறப்பது என்பதெல்லாம் மதம் சார்ந்ததல்ல, அது வருமானமும் வசதியான வாழ்க்கை சார்ந்ததுங்கிறார். வசதி கூடி வேலை வாய்ப்பு அது இதுன்னு சொல்லி ஒரே பிஸி ஆயிட்டான்னா அவன் அவங்க குழந்தை கருத்தரிப்பு சதவீதம் குறையுது அப்படின்ட்டு எதை எடுத்துக்காட்டா சொல்றாருன்னா, கல்வி வேலை வாய்ப்புல ஓரளவுக்கு வசதி வாய்ப்புல இந்தியாவில் முன்னேறி இருக்கக்கூடிய கேரளா மற்றும் தமிழ்நாடு, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு அவர் சொல்றாரு, கேரளா மற்றும் தமிழ்நாட்டுல கருத்தரிப்பு விகிதம் முஸ்லிம்கள்கிட்ட 2.25% தான் கருத்தரிப்பு இருக்கு. இது பீகார்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க கருத்தரிப்பு பீகார்ல 2.88% இருக்கு. இந்த 2.88% இந்துக்கள் கருத்தரிக்கிறாங்க, 2.55% கேரளாவில் முஸ்லீம்கள் கருத்தரிக்கிறாங்கன்னா, கருத்தரிப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது முஸ்லிம்கள்ட்ட. கருத்தரிப்பு மதத்தினால் ஏற்படுவதல்ல. ஒரு கால் வடபுலத்தில் முஸ்லிம்கள் கருத்தரிப்பு கூடுதலாக இருந்தால் அவங்க வறுமையில் வாடுகின்றார்கள். இதுவரை இந்த நாட்டை ஆண்டவர்கள் அவர்களை வறுமையிலும் கஷ்டத்திலையும் வச்சிருக்காங்க. அவனுக்கு சந்தோஷத்துக்கு வேற வழியே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாதுங்கும் போது அவன் தன் இல்லாதை கூடுவதை மட்டுமே சந்தோஷமா நினைச்சு அவன் கருத்தரிப்பு விகிதம் கூடுதலாகுது. அதுக்கு காரணம் பொருளாதாரமும் விழிப்புணர்வும் அறிவும் தான் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்றாரு. அருமையானவர்களே, இப்போ 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பே முடிஞ்சிருக்கு.
ஆனா 15 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு தவறான புள்ளி விவரத்தை சொல்லி இருக்காங்க. சரி, இருக்கட்டும். ஒரு புள்ளி விவரத்தை ஒரு சமூகம் அதிகமாக, அதுவும் பதட்டத்துல இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு அச்சத்துல இருக்கக்கூடிய, வேற கையெறு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மறுபடியும் குற்றவாளிகளாக மாற்றுவது போல, மறுபடியும் பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரானவர்களாக சித்தரிப்பது போல ஒரு புள்ளி விவரத்தை இந்த தருணத்தில் வெளியிட்டிருப்பதை அறிவு சார்ந்த சமூகம், ஆய்வாளர்கள் தவறு என சுட்டி காட்டிவிட்டார்கள். ஆனால் பெரும்பான்மை மக்களும் சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களும் மதசார்பற்ற தன்மையிலும் சகிப்பு தன்மையிலும் ஒட்டி உறவாடுதலிலும் நம்பிக்கை உள்ள சமூகங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் போற போக்குல அப்படியே நெருப்பை கொளுத்தி போட்டு போற வேலை, வேற எந்த விஷயத்தையும் பேசாம இதெல்லாம் ஒரு சராசரி மக்களை சென்றடையாம கொஞ்சம் நடுத்தட்டு மக்கள், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மத்தியில இந்த மாதிரியான ஒரு பரப்புரை செய்யறது மூலமா ஆஹா முஸ்லீம்க பிள்ளைய பத்துக்கிட்டாங்க, அன்னைக்கு RSS சொன்ன சரியா இருக்கு பத்தியா, நிறைய பிள்ளைகளை பத்தி எண்ணிக்கை கூடிட்டாங்க, இனி அவ்வளவுதான் நம்மளாம் மைனாரிட்டி ஆயிடுவோம், அதனால இந்த தடவை போட்டு தீட்டு காங்கிரஸ் மற்ற கட்சிகளை வரக்கூடாது, மறுபடியும் மோடி வந்தால்தான் இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா அவருக்கு தான் 56 மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கும் விதமாக 4 கட்ட தேர்தல்கள் முடிந்த மீதம் தேர்தல் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலகட்டத்தில் இது போன்ற புள்ளி விவரங்களை அறிவார்ந்தவர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகள் வெளியிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் விழிப்போடு இருப்போம், தீய சக்திகளை அடையாளம் காண்போம், அவர்களை புறமுதுகிட்டு ஓட செய்வோம். இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கான தேர்தலாக, ஜனநாயகமே வெல்ல வேண்டும் என்பது, ஜனநாயகமா பாசிசமா எந்த 2க்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், வெல்லட்டும் ஜனநாயகம்.